Hi, welcome to Tamil Technic. Welcome to part 2 of thermal physics. இந்த கிளாஸில் நம்ம இது பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1ல் நீங்கள் வந்து தெர்மல் டைனமிக்ஸ் லாஸ் பார்த்துருப்பீங்க, என்ட்ரோபி பார்த்துருப்பீங்க, தெர்மல் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வேஸ் பார்த்துருப்பீங்க, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த மூணு விதத்தை வச்சு இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க இதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு டாபிக் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இந்த பார்ட் 2 ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெர்மல் ஃபிசிக்ஸ்னா என்னன்ற ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூஸ் ஆர் சம்வேர் நீங்கள் கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ராக்டிக்கல் அண்ட் ரியாலிட்டி பேஸ் பண்ண ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த கான்செப்ட் உங்களுக்கு நேம் வச்சே புரிஞ்சிருக்கும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னா, தெர்மல்னால எது எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ சர்டைன் எல்லா மெட்டீரியலுக்கும் சர்டைன் வேல்யூ இருக்கும். சில மெட்டீரியல் வந்து பாயிலிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணும், சில மெட்டீரியலால பாயிலிங் ஆக முடியாது. லைக் எக்ஸாம்பிள் அயன். இப்போ அயனால ஒரு சர்டைன் பாயிண்ட்ல பாயில் ஆக முடியாது. ஸோ பாயிலிங் பாயிண்ட் இல்லாத சாலிட் மெட்டீரியல்ஸ்க்கு இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சூட் ஆகும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, ஒரு சர்க்கிள். ஒரு ஸ்பியரில் ஒரு அயன் பால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அயன் பால்னால் உங்களுக்கு புரியும். இதோட டயா 5 சென்டிமீட்டர். ஓகே, இதோட டயா வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் 2.5. ஓகே, இப்போ இந்த 5 சென்டிமீட்டர் டயாவில் ஒரு அயன் பால் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இப்போ இந்த அயன் பாலை டைரக்ட் கான்டாக்டோ இல்லை நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணுறீங்க. இதோட டெம்பரேச்சர் 50 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. தென் 100 டிகிரிஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுறீங்க. இப்படி எக்ஸஸ் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க 150 டிகிரி. இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கும்? நம்ம ஆல்ரெடி என்ட்ரோபி கான்செப்ட் படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஐடியா இருக்கும். இதுக்குள்ளே இந்த அயனுக்குள்ளே சாலிடில் மாலிகுல்ஸ் வந்து லோயர் மூமெண்ட்டில் இருந்திருக்கும். ஓகே, இப்போது இந்த மாலிகுல்ஸை நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப இதுக்குள்ளே இருக்க என்ட்ரோபி வந்து ஹையரான மூமெண்ட்ஸில் இருக்கும். ஹையர் மூமெண்ட்டில் இருக்கப்ப இந்த 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 மூமெண்ட்னால உங்களுக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த ப்ரெஷர்னால இது வந்து இந்த பால் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த நம்ம அஸ்யூம் தான் பண்ணுறோம். நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணுன்றக்காண்டி தான் நம்ம டெம்பரேச்சர், அதோட சைஸ் எல்லாமே அஸ்யூமில் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க, வேல்யூஸை வச்சு டைரெக்டாக எடுக்காது. பட் கான்செப்ட் இதுதான். நீங்கள் ஒரு என்ட்ரோஃபியை ஒரு அதிகப்படுத்துகிறப்ப இது ஒன்று பாயிலிங் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணணும், இல்லை அது பாயிலிங் பாயிண்ட்டில் வராது, அது லிக்யூடுகளை வராது, பாயில் ஆகாது. அப்படின்ற கட்டத்தில் அதோட மெட்டீரியலோட எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். இதுதான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். உங்களுக்கு இந்த கான்செப்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன், ஏன்னா போரிங்காக இருக்கக்கூடாதுன்றக்காண்டி. டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஜஸ்ட்டு அடிஷன் பண்ணலாம். லைக் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் என்ன டிகிரிஸில் ஆகும், எப்போ ஆகும், எவ்வளோ ஆகும், அதோட மேக்ஸிமம் அட்டென்ஷன் என்ன, எந்தெந்த பார்ட்டிகல் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆகும், இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் மேக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் கான்செப்டாக முடிக்கணும்னு பார்க்குறோம், அதனால் ஜஸ்ட் கான்செப்டாக முடிச்சுட்ருக்கோம். தென் அப்ளிகேஷன்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து நம்ம ரெண்டு பார்க்கலாம். ஒன்று ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தாலும், ஒரு ரெஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஒரு மெயின் பார்ட் ஆஃப் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது.
ஸோ டீட்டெயில்டாக டைப்ஸ்குள்ளே போகிறது வந்து இட்ஸ் a பிக் கான்செப்ட். நான் வீடியோ வந்து ஒரு 1 hour மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டராக முடிக்க பார்க்குறேன். ரெண்டாவது ரெஃப்ரிஜிரேஷன். நமக்கு ரெஃப்ரிஜிரேஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேஷன் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். தென் சோலார் கலெக்டர்ஸ். இது நம்ம ஏன் இப்படி 3 பண்ணுறோன்னா, ஒன்று கன்வெக்ஷனுக்கு, ஒன்று கண்டக்ஷனுக்கு, இன்னொன்று ரேடியேஷனுக்கு. புரியுதா? இப்போ இது 3 தெர்மல் டிரான்ஸ்ஃபரை பற்றின பேஸ் பண்ணியிருக்கனால தான் இந்த 3 கான்செப்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துடலாம். ஹீட் எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பிஹெச் எடுத்துக்கலாம். பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ். பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ இதில் உங்களுக்கு நேம்லேயே புரிஞ்சிருக்கும், ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். பிளேட் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் நான் ட்ராயிங்கில் போடுறேன், ஒரு பேசிக்காக உங்களுக்கு புரிகிற அளவு போடுறேன். ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் எப்பயுமே ஒரு இன் அண்ட் அவுட் 2 இருக்கும். இப்போது இதில் நீங்கள் இது ஒரு இன் அண்ட் அவுட் வச்சுக்கலாம், இன் அண்ட் அவுட். ஓகே, இதே மாதிரி இது இன், நம்ம இது அவுட்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இன். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்குள்ள ஒரு ஜிக்ஸாக் இருக்கும். இப்போ இதுக்குள்ள இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கும். புரிஞ்சா? ரெண்டும் டச் ஆகாது. இந்த இதுவும் நோ டச். ஆனா இன்டர்செப்ட் பண்ணாது. ஆனா ரெண்டும் கான்டாக்ட் ஆகும். லைக் நியர்பைல ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். இப்போ இதுல வந்து நீங்க வாட்டர் ஹீட் ஆகுதுன்னா இதுல வந்து ஓடும். இது ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்கும், பட் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஓகே, நோ டச்னா கன்ஃபியூஸா இருக்கும் உங்களுக்கு. மிக்ஸ் ஆகாது. ஓகே, பட் கான்டாக்ட் ஆகும். ரெண்டும் கான்டாக்ட்ல போகும். இப்போ இந்த கான்செப்ட்ல நீங்க ஹீட் பண்ண வேண்டியது யூ வாண்ட். ஓகே, நீங்க இதைத்தான் நீங்க ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இதுல நீங்க வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டரை பாயில் பண்ணி ஸ்ட்ரீமா லைக் 120 டிகிரியில் நீங்கள் இன் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இது உள்ளே போயிட்டு வெளியே வரும். இப்போ இங்கே இன்னில் வாட்டரை ஒரு 30 டிகிரி இருக்கிறதுல நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க. இப்போது இந்த ஸ்ட்ரீமும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இது அவுட்டு, இது என்ன, இது அவுட்டு. ஸோ வாட்டரை 30 டிகிரியில் உள்ளே அனுப்புறீங்க. இதில் வந்து ஸ்ட்ரீம், அதாவது வாட்டர் ஸ்ட்ரீம் பண்ணி ஒரு 120 டிகிரி செல்சியஸில் உள்ளே அனுப்புறீங்க. ஓகே, இப்போது இதுக்குள்ளே இருக்க இந்த கான்டாக்ட் ஆகிற மாதிரியான சர்ஃபேஸ் பட் மிக்ஸ் ஆகாத சர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரீமில் இருக்க 120 டிகிரியில் ஸ்ட்ரீமை உள்ளே அனுப்பி வெளியே எடுக்குதுல்ல, இதே மாதிரி இந்த சைடில் இருக்க வாட்டரை 30 டிகிரிஸ் இந்த இருக்க ஸ்ட்ரீமில் இருக்க டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதில் இருக்க ஹீட்டு 120 வந்து அந்த 30 டிகிரிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். லைக் 30 வந்து இன் அண்ட் அவுட் ஆகிறப்ப இது வந்து 120 டிகிரியில் இருக்கப்போ ஒரு 80 டிகிரிஸில் வெளியே இருக்கிறப்ப இதில் இருக்க இந்த பேலன்ஸ் 40 டிகிரி இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். 70 டிகிரி ஒரு 60 டிகிரி இந்த மாதிரி இதில் இருக்க ஹீட் வந்து இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். இது குறைஞ்சிருக்கும், அது கூடியிருக்கும்.
இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஹீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அதிகமான காயில்ஸ் இருப்பதில்ல. ஸோ இதில் இருக்க 120ல் மேக்ஸிமம் 50 to 60 டிகிரி ரெண்டும் ஈவன் ஆகிறப்ப இந்த 80 to 70 இந்த மாதிரி ஒரு ஈவன் கண்டிஷனில் வர்றப்ப அது வரைக்கும் இந்த இந்த எக்ஸ்சேஞ்சஸ் பெருசாக இருக்கும். ஸோ இதில் இருக்க ஹீட் அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு சைக்கிள் இருக்கும், லைக் ஹீட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் டைரெக்டாக நம்ம இந்த இப்போ ஹீட்டாக வேணும்னா அதே நம்ம ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ இதே கான்செப்டில் நீங்கள் வாட்டரை ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்க. இந்த சைடு மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச கான்செப்ட். இப்போ இந்த பைப் லைன்ஸில் மில்க் இருக்கும், இந்த பைப் லைன்ஸில் வாட்டர் இருக்கும். இந்த வாட்டரை அவங்க ஸ்ட்ரீம் பண்ணி அந்த ஸ்ட்ரீமை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த சைடு ஸ்ட்ரீம் பண்ணி இந்த வாட்டரை ஸ்ட்ரீம் பண்ணி அனுப்புகிறாங்களோ இல்லை ஹாட் வாட்டரோ இல்லை பாய்லிங் வாட்டரோ அது என்னமோ அதை அனுப்புகிறப்ப இந்த மில்கோட டெம்பரேச்சர் ஹையாக வித்தவுட் டச்சிங். நம்ம மில்க்கு டைரெக்டாக ஹீட் பண்ணலாம், அடுப்பில் வச்சோ ஃபயர் பண்ணி ஹீட் பண்ணலாம், பாய்லரில் வச்சு. ஏன்னா மில்க்கு வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மில்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மில்காக இருக்கலாம். இப்போ கூலிங், இப்போ இந்த கான்செப்ட் வந்து அப்படியே கூலிங்க்கும் யூஸ் ஆகும். புரிஞ்சா? ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது ஹீட்டு மட்டும் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போது இன் அண்ட் அவுட்டு நீங்கள் வந்து ஒரு -5 டிகிரியில் வந்து கிளைக்கால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கிளைக்கால்ன்றது ஒரு ரெஃப்ரிஜரண்ட்டில் அது ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை நீங்கள் -5 டிகிரிக்கு யூஸ் பண்ணிவிட்டு -5 டிகிரியில் நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னா இங்கே மில்க் வந்து ஆர் பியர் ஒரு 30 டிகிரியில் ஒரு 40 டிகிரியில் இருக்குன்னா இதில் இருக்க ஹீட்டை இந்த கிளைக்கால் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும், லைக் 25 டிகிரிஸ்ன்னு வெளியே வந்துடும். இப்போது இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ண இதோட டிகிரி -5 டிகிரி 4 டிகிரிஸ் இந்த மாதிரி மில்க்கு சில்லிங் ஆகிடும். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சுன்றது நம்ம வேணும்னா அதை ஹீட் பண்ணலாம், இல்லை அதில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா, இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் ஒரு ஒரு திங்கை வச்சு ஒரு வாட்டரோ ஒரு பாயிலிங்கோ ஒரு என்னமோ ஒன்று, பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை ஹீட் பண்ணி இன்னொரு விஷயத்த ஹீட்டோ ஆர் கூலிங்கோ பண்ணுறது தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ். ஒரு இதில் இருக்க ஹீட்டு இன்னொரு இதில் மிக்ஸ் ஆகாமல் ஜஸ்ட்டு யூஸிங் கண்டக்ஷன் மெத்தட், ஒரு ஜஸ்ட் கான்டாக்டில் போய் அதில் இருக்க ஹீட்டை வந்து எடுத்துகிட்டு வர்றது. இது வந்து மிக்ஸ் ஆகாது. நீங்கள் கன்வெக்ஷன்றது மில்க் வந்து மிக்சிங்கில் போட்டு தான் அதில் இருக்க ஹீட்டை எடுக்க முடியும். இந்த கான்செப்ட்னா கண்டக்ஷன், நம்ம அதை டச் பண்ணணும், ஐ மீன் அதோட மிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ். தென் ரெஃப்ரிஜரேஷனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க கான்செப்ட் புரிஞ்சிடும். இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கு. சோலார் கலெக்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோலார் கலெக்டர்ஸ் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டு இருக்க தான். சோலார் பேனல் மாதிரியே ஒரு பேனல் உண்டு. இது வந்து ஒரு பிளாக் சர்ஃபேஸாக இருக்கும். பிளாக் அப்சர்வ் பண்ணும் மோர் ஹீட்டை. ஸோ அதனால் சன்லேருந்து வர டைரக்ட் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். இந்த பேனலில் உள்ளே இருக்க காயில்ஸ். இப்போது இதில் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் அனுப்புறீங்கன்னா 30 டிகிரியில் அனுப்புறீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் இருக்க ஹீட் வந்து சன்னில் இருக்க ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த காயில்ஸ்க்கு கடத்தும். இந்த காயில்ஸில் இருக்க வாட்டர் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியே வரப்போ ஒரு ஹீட்டட் ஒரு ஹாட் வாட்டராக வெளியே வரும். ஸோ டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணும். இந்த அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் சோலார் கலெக்டர்ஸ்ன்றது அதான். இப்போ நீங்கள் சோலார் பேனல் பார்த்துருப்பீங்க, அது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இங்கே சோலார் கனெக்டர்ன்றது இந்த ரேடியேஷன் வச்சு இந்த கான்செப்ட் பண்ணக்கிறது தான். ஸோ இதில் உங்களுக்கு முடிஞ்சளவு அப்ளிகேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஹெல்ப் ஆர் மோட்டிவேஷன் வேணும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க.